வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கட்சியில் 2026 தேர்தலுக்குள் அனைவரும் ஒன்றிணைவு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பூதாகாரமான உட்கட்சி பிரச்சனைகள் வெடித்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். ஒரு பக்கம் முதலில் தற்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த அதிமுக நன்றாக செயல்பட்டது. அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு தலைமை யாரிடம் என்ற போர் ஏற்பட்டது. அந்த போரின் மூலமாக கிட்டத்தட்ட எனக்கா உனக்கா போட்டி போட்டு 4 பேர் போட்டி போட்டார்கள். அதில் சசிகலாவும் வெளியேறினார்கள் அதிமுக விட்டு. அதன் பிறகு டிடிவி தினகரனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் ஓபிஎஸ் அவர்களும் சிறிது நாள் பயணித்தார். அவரையும் நீக்கி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் அதிமுக என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தற்பொழுது அதிமுகவில் தொடர் தோல்வியை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை கைப்பற்றி 10 தேர்தல்கள் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது. தொடர் 9 கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தேர்தலில் தோல்வியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வருகிறது. இதற்கு காரணம் தலைமையும் மற்றும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களின் ஆதரவு இல்லாததன் காரணமாக தான் தற்பொழுது கட்சி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் தற்பொழுது இதன் தொடர்ச்சியாக கணித்து பார்த்தால் போன தேர்தல்கள் இதற்கு நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களையும் அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் இதுதான் அப்படி என்று பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுதைய வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒன்றிணைம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் புது போர்க்கொடியை ஒன்று தூக்கி இணைந்தால் மட்டுமே கட்சியில் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதனால் சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சரி ஒன்றிணைந்து வேண்டும். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் சட்ட போராட்டம்லாம் நடத்தினார். அதுவும் தோல்வியில் முடிந்தது. சசிகலா அவர்கள் என்னவோ பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவர்களாலையும் பார்த்திங்கன்னா கட்சிக்குள் வர முடியல. டிடிவி தினகரன் தனி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். ஸோ இதன் தொடர்ச்சியாக எல்லாரும் அதிமுகவுக்கு வரத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் தலைமை அதாவது எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் எடப்பாடி என்ன செய்வார் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு போனார். அதனால தான் மிகவும் மூத்த முன்னாள் அமைச்சரும் முக்கியமான புள்ளியும் இருக்கக்கூடிய நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். அனைவரும் ஒன்றிணைணும் அப்படின்றது. இதுவும் நல்ல முடிவு, கடைகோடி தொண்டர்களின் முடிவும் இதுதான் அப்படின்றதை அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இது நடந்தால் நல்லா தான் இருக்கும். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதும் அனைவருடைய கருத்து. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவுக்கு வரப்போகிறாரு, ஆனால் என்ன செய்தாலும் ஒன்றிணைவு என்பது உறுதி அப்படின்றது தொண்டர்களும் மூத்த நிர்வாகிகளும் முக்கிய மாஞ்சிக்களும் சொல்கிறாங்க. அப்படி ஒன்றிணைவு ஏற்பட்டால் மீண்டும் அதிமுக பழைய நிலைமைக்கு வருமா? அப்படி பழைய நிலைமைக்கு வந்தால் அடுத்து ஆட்சியை பிடிக்குமா? 2026 தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தற்போது கட்சிக்குள் பூகாமரமாக உட்கட்சி பதவிகள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்கிய நிலைமையில் அவரின் ஆதரவாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையை இபிஎஸ் அவர்கள் எடுத்து வருகிறார். தீவிரமாக பார்த்திங்கன்னா படுத்தி கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கட்சியின் பதவிகளும் நீக்கியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 35க்கும் மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுப்புகளை பார்த்திங்கன்னா வழங்கியுள்ளார். அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்தவர்களை நீக்கி புதியதாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி வழங்கியிருக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒன்றிணைவு பேச்சு யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை பார்க்கிறார் அப்படின்றதே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்குள்ளே பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்துதான் பார்க்கப்பட வேண்டும். அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏதேனும் ஏற்படுகிறதா இல்லை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஒன்றிணைவு என்பது இன்னும் இருக்கக்கூடிய மாதங்கள் பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றிணைவு பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் பலவிதமான மாற்றங்கள் என்பது நிகழும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அனைவர் மத்தியிலும் பார்த்திங்கன்னா பேசக்கூடிய ஒரு கருத்து. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை. மேலும் இந்த தகவலை இதுபோன்ற தகவல்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவியுங்கள். மேலும் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் உடனுக்குடன் அடுத்தடுத்து துல்லியமாக தினசரி தகவல்கள் நம்ம சேனல் மூலமாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.